ஜவ்வரிசி அப்பளம் நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலாம். 1/4 கிலோ ஜவ்வரிசியில் நம்ம 50 அப்பளம் கிட்ட செய்யலாம். இது மாதிரி குண்டு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இந்த அப்பளம் வந்து நம்ம காலையிலே செய்ய ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்கெலாம் செய்கிறேன் நான். இப்போ 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சிட்டுனா ஊற வச்ச ஜவ்வரிசி அப்படியே தண்ணியோடு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்ல மிதமான தீயில வச்சு கிளறி விடுங்க. கொதி வந்துட்டுனா ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா நான் புழிஞ்சி விட்ருக்கேன். நல்லா கொதி வந்துட்டுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறிட்டுனா நல்லா கட்டி ஆகிடும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. காட்டன் துணி வந்து நல்லா ஈரம் பண்ணி விரிச்சு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து அப்பளம் வந்து நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. விடிய காலையிலே ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயும். நல்லா 3 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. கடையில் வாங்குகிற அப்பளம் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.